தமிழண்ண, இன்னும் அங்கிளை காணுமே, எங்க? வந்துருவாரு. அதோ வர்றாரே. ஹாய் தம்பிகளா. ஹலோ அங்கிள். இதோ வர்றேன். 2 பீர், 2 ஆரஞ்சு ஜூஸ். ஓகேவா? சீக்கிரம். ஹாய் பாபு. ஹலோ அங்கிள். தமிழ். ஹலோ அங்கிள். தம்பிங்களா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? மன்னிச்சுக்கோங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நாங்களும் இப்போ தான் வந்தோம். கொஞ்சம் பொறுங்க தம்பி, உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறமா நம்ம சரக்கு. இந்தாங்க உங்க Thanks, ஐட்டம். uncle. Thanks, uncle. அடுத்து என்னோட ஐட்டம். என்ன இது? அங்கிள் எப்பயுமே 2 தம்பிங்களுக்கும் சேர்த்து 3 பீரில் ஆர்டர் பண்ணுவார். இப்போ என்ன 2 பீர் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காரு? ஒரு தம்பிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? என்ன 2 கிளாஸ் பீர் தான் இருக்கு? 2 கிளாஸா? என்ன தம்பி பார்த்துட்டு இருக்கீங்க? ஜூஸை குடிங்க. ஆமா தமிழண்ண, அங்கிள் வழக்கமா 3 பேர் ஆர்டர் பண்ணுவாரே. ஆமா, ஏன் இன்னைக்கு 2 மட்டும் ஆர்டர் பண்ணிருக்காரு? ஒண்ணுமே புரியலையே. எனக்கு ஒன்று மட்டும் புரியுது. பாவம், நம்ம அங்கிளுக்கு இப்போ ஒரு தம்பி மட்டும் இல்லைன்னு தோணுது. பாவம். ஐயோ, அங்கிள் எப்படிதான் இந்த சோகத்தை மறைச்சிக்கிட்டு சாதாரணமா முகத்தை வச்சிருக்காரு? நாம் எப்படியாவது அங்கிளுக்கு ஆறுதல் சொல்லியாகணும். நானே பேசிக்கிறேன். சரி தமிழ்ண்ண. அங்கிள், எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அங்கிள். அது சரி அங்கிள், இறந்து போனது யாரு? சிங்கப்பூர் தம்பியா இல்ல ஆஸ்திரேலியா தம்பியா? என்னப்பா பேசுற? உங்க தம்பி தான் அங்கிள். ஏன் தம்பியா? ஆமா அங்கிள். நீ எப்படி பேசுற? இல்ல அங்கிள், இன்னைக்கு நீங்க 2 பீர் மட்டும்தான் ஆர்டர் பண்ணிருக்கீங்க, அதனால தான் அங்கிள். அப்படிலாம் ஒண்ணு இல்ல தம்பி. என்னோட 2 தம்பிகளும் குத்துக்கல்லு மாதிரி இருக்காங்க. என்ன சொல்றீங்க அங்கிள்? நான் இப்போ குடிக்கிறத நிறுத்திட்டேன் உங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம். இது 2ம் என் தம்பிகளுக்காக. ஐயோ, இப்படி ஒரு அங்கிள். நாம வேற இவருக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம். இவர் குடிக்கிறதே நிப்பாட்டிட்டாராம். ஆனா இவர் தம்பிங்களுக்காக மட்டும் குடிப்பாராம். நல்ல கதையா இருக்குல்ல? இவரெல்லாம் என்னைக்கும் திருத மாட்டாரு. நம்மளை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு திட்டம். என்ன பசங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. நல்ல தம்பிங்க வச்சிங்க எனக்கு. வாங்க போய் பில்லியர்ட்ஸ் விளையாடலாம். அங்க போய் என்ன பண்ண போறாரோ? போகாதே அங்க மல்லியப்பு கண்ணா. நம்ம ஒரு வழி ஆயிடும். ஆமா ஆமா. வாங்க வாங்க வாங்க. ஸ்டிக் இப்படி ஸ்ட்ரெயிட்டா பிடிக்கணும். கரெக்டா இப்படி வச்சு குறி வச்சு ஸ்ட்ரெயிட்டா அப்படி தட்டணும். அவ்வளவுதான். நீ அடி பார்க்கலாம். என்ன பண்ற? இப்ப வரேன். அட படுத்துக்காதப்பா. நீ ஸ்டிக்கர் ஸ்ட்ரெயிட்டா அப்படி அடி. சரி பாரு, மெதுவா அப்படி
கரெக்டாக குறி வச்சு ரெடி அப்படிதான். ஆ ஓகே, நான் அப்புறமா கால் பண்றேன். சரி பாபு, அந்த பக்கம் போலாமா? ஆ ஓகேடி, பை. பாபு என்ன இங்கே நிக்கிற? வா போலாம். போலாம். வா பாபு. வரேன். சித்ரா, இங்க எதை பார்த்தாலும் பிரம்மாண்டமாவே இருக்கு. என்னால நம்பவே முடியல. அதுக்காக தானே உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சித்ரா, ரொம்ப பேர் இங்க நிக்கிறாங்களே, அவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து டூரிஸ்ட், நம்மள மாதிரி சுத்தி பார்க்க வந்திருப்பாங்க. ஓஹோ, அப்படியா? ஆமா, எப்பவுமே இந்த டவர் பிரிட்ஜ் கலகலப்பா தான் இருக்கும். சித்ரா, அங்க பாரேன். என்ன பாபு? அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு சித்ரா. ஆமா, எப்படி அது? கப்பல் வரும்போது இப்படிதான் ரெண்டா பிரியும். ஆ, கப்பல் போனதுக்கு அப்புறம் திரும்ப ஒன்னா சேர்ந்துரும். ஓஹோ, அப்படியா? ம். நம்ம ஊர்ல ட்ரெயின் வரும்போது ரயில்வே கேட் க்ளோஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இங்க கப்பல் வரும்போது சிக்னல் வரும், இவங்க ஓபன் பண்ணிடுவாங்க. கப்பல் போனதுக்கு அப்புறம் திரும்ப க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பாத்தியா, கப்பல் வருது. ஆமா சித்ரா, அது ஒரு கப்பல் வருது. ஆச்சரியமா இருக்கே. என்ன பாபு, எப்படி இருந்துச்சு பிரிட்ஜ் ஓபன் பண்ணது? இட்ஸ் ரியலி அமேசிங்ல. ஆமா சித்ரா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சித்ரா, இங்க போற வரவங்களெல்லாம் பாரேன், எப்படி டிசைனா ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு. அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு சித்ரா. ஆமா, ஏன் பாபு, அவங்கள மாதிரி உனக்கு சம்மர் ட்ரெஸ் போடணும்னு ஆசையா இருக்கா? உனக்கு இப்ப இருக்கிற ஸ்டைல போதும் பாபு, இதுவே போதும். ஓ சித்ரா, நீ என்ன கிண்டல் பண்ற. நீயும் மத்தவங்கள மாதிரி தான் அப்பப்ப நல்லா சொல்லிட்டு பின்னாடி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னை புரிஞ்சிக்கவே முடியல சித்ரா. ஏன் பாபு புலம்பிக்கிட்டு இருக்க? உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டதால தான் சொல்றேன். இந்த ஊரை பத்தி, இந்த ஊரோட கல்ச்சரை பத்தி உனக்கு நான் சொல்லித் தரேன். ஆ, என்ன நான் சொல்றது புரியுதா பாபு? புரியுது. வாழ்க்கையில முன்னேறணும்னா முதல்ல நல்லா படிக்கணும். அதுலயும் லண்டன்ல முக்கியமா இங்கிலீஷ் ரொம்ப அவசியம். அதனால நீ முதல்ல அதை கத்துக்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்றதை பத்தி எல்லாம் யோசிக்கலாம். சரியா பாபு? சரி சித்ரா. சித்ரா, இங்க பாரேன், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஜோடி ஜோடியா போய்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சித்ரா? இப்படி ஜோடியா போறதுல தப்பு இல்லையா? ஆமா, இது இந்த நாட்டோட கல்ச்சர். அப்படியா? உனக்கு ஏதாவது கம்பெனி தேவைப்படுதா? ஐயோ, நான் சும்மா தான் கேட்டேன். ஆஹா, நீ இருக்கும்போது எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. சரி, அதை விட. பாபு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த நாட்டுக்காரங்களை பார்த்தனா இவங்களுக்கு ஃபியூச்சரை பத்தின கவலையே கிடையாது. அப்படியா? யாருக்கு தான் இப்ப அந்த கவலை இருக்கு? யாருக்குமே அந்த கவலை இல்லை. ஆமா, பட் நம்மளால அப்படி வாழ முடியாது பாபு. ஆமா சித்ரா, நீ சொல்றதும் என்னவோ உண்மைதான். ஃபியூச்சரை பத்தி யோசிக்காம இருந்தா வாழ்க்கையே போர் அடிச்சிடும். ஆமா பாபு. நான் அப்படி இல்லை. என்னோட ஃபியூச்சரை பத்தி நான் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். அப்படியா? என்ன யோசிச்சு வச்சிருக்க? நான் கண்டிப்பா அங்க இருக்கிற அந்த பெரிய பில்டிங்க வாங்கிடுவேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. பாபு, சொல்லு இங்க சித்ரா. பாத்தியா? இது தெரியுதுல்ல? இந்த இடத்துல தான் பிரிட்ஜ் ஓபன் ஆச்சு. ஓ, அப்படியா சித்ரா? பார்த்தா தெரியவே இல்லைல்ல? ஆமா சித்ரா. மேல பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல? அதான் பார்த்தனே. பாபு, என்ன கால் வலிக்குதுன்னு சொன்ன, இப்போ ஓகேயா? இப்ப பரவாயில்ல சித்ரா. அப்ப போலாமா? சரி, வா நம்ம போலாம். சித்ரா, நான் லண்டனுக்கு வரும்போது ரொம்ப எதிர்பார்ப்புகளோடையும் கனவுகளோடையும் தான் வந்தேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு சித்ரா. நானும் ஒரு நாள் நிச்சயமா பெரிய ஆளா வருவேன். நீ வேணா பார்த்துட்டே இரு. இந்த பில்டிங்ல உன்னை வாங்கி உனக்கு கிஃப்டா கொடுப்பேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு பாபு, நீ நிச்சயமா நல்லா வருவ. இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? அதுவும் அந்த கப்பல்ல போறோம். அந்த கப்பல்லையா? ஆமா. நாம போறோமா? ஆமா பாபு. சித்ரா, எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா? நன்றி சித்ரா. இதுக்கெல்லாம் எதுக்கு பாபு நன்றி? டிக்கெட்லாம் வாங்கிட்டல்ல? இல்லைன்னா ஏத்தாம விட்டுற போறாங்க. ஐயோ, சும்மா வா பாபு. சரி வா.
எவ்வளவு பேர் இருக்காங்க. பாபு நீ அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே விழுந்துற போற, பார்த்து போ. ம் சரி சித்ரா. இங்க பாரு, இங்க இருந்த அந்த பில்டிங்லாம் எவ்வளவு சின்னதா தெரியுதுன்னு. சரி, இப்ப நாம போகும்போது அந்த பிரிட்ஜ் திறக்குமா என்ன? இல்ல பாபு, நாம இப்போ பிரிட்ஜுக்கு எதிர் திசையில போய்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு பாபு? ஷிப்ல போறது உனக்கு பிடிச்சிருக்கா? சித்ரா, எனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ற. இதுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. டேக் இட் ஈஸி பாபு, நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். சித்ரா, நான் எந்திரிச்சு நிக்கவா? விழுந்துட மாட்டேனே. ஐயோ இல்ல பாபு. சரி அப்படியே நில்லு, நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன். சரி சித்ரா, நான் விதவிதமா போஸ்ட் கொடுக்கறேன். நீ என்ன அழகா போட்டோ எடு. போஸ் கொடுக்குறியா? சரி சரி, போட்டோ எடுத்து லண்டனில் பாபு நம்ம ஊர் பத்திரிகையில கொடுத்துடலாம். ராணி, வாங்கக்கா. என்ன சித்ரா, இந்த பக்கமே வர்றதில்ல? சின்னம்மாவை மறந்துட்டியா? ஃபோனும் பண்றதில்ல. சின்னம்மா மேல ஏதாவது கோவமா? நான் ஏன் சின்னம்மா உங்க மேல கோவப்பட போறேன்? நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், எக்ஸாம் டைம், ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு, அதான் வரல. ஜெனிஃபர் எப்படி இருக்கா சின்னம்மா? இந்த காலத்து பசங்க நாங்க சொல்றதையா கேட்க போறீங்க? நீங்க போற ரூட்ல நாங்களும் போக வேண்டியதால இருக்கு. நல்லா சொன்னடி. இந்த காலத்து பசங்க நாம சொல்றதையா கேக்குறாங்க? அவங்கள பெத்து வளர்த்து கண்ணு முழிச்சு ராத்திரி பகல்னு பார்க்காம அரை வயித்துக்கும் கால் வயித்துக்கும் பட்டினி கடந்து தாங்கி தாங்கி வளர்த்தோம் பாரு. அதான் நம்மள எல்லாம் இந்த காலத்து பசங்க அடக்க பாக்குறாங்க பாரு. சொன்ன உடனே கோச்சுக்கிட்டு எழுந்து போறா. அக்கா நீ இரு, நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன். என்ன சித்ரா, நாம எல்லாரும் ஒன்னா தானே பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள தனியா ஏன் வந்துட்ட? அம்மா தேவையில்லாம பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே புரியாது. அது மத்தவங்க மனசை எவ்வளவு பாதிக்கும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. சித்ரா, நீ நல்ல பொண்ணு, 4 பேருக்கு நல்லது சொல்லுவ. மத்தவங்க முன்னால அம்மாவை விட்டு கொடுக்க கூடாது. நான் இந்த உலகத்துல அதிகமா நேசிக்கிறது என்னோட அப்பா அம்மாவை தான். அவங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதே நேரம் அவங்க ஏதாவது தப்பு பண்ணா அதை சுட்டி காட்டாம விட மாட்டேன். அதுதான் அம்மாவால ஜீர்ணிச்சுக்க முடியல. தப்புன்னா தப்புதான். அது நீங்களா இருந்தாலும் சரி, அம்மா அப்பா, ஏன் என்னோட வருங்கால கணவரா இருந்தாலும் சரி, இதே நிலைமைதான். சொல்லி புரிய வைக்கணும். இல்லன்னா மறுபடியும் பொறுமையா எடுத்து சொல்லணும். தெரிந்தலனா நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்நியரா இருந்தா அப்படி பண்ணலாம். அம்மாவா இருக்கிறதால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க பண்ற பாவம் எல்லாம் எங்களை தான் வந்து சேரும். அதனாலதான் இங்க வந்து நின்னுட்டேன். அன்னைக்கு நடந்ததெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். அதனாலதான் அவங்க கூப்பிட்ட உடனே இங்க வந்தேன். பட் அவங்க அது இன்னும் மறக்கல. அது அவங்க உடம்புக்கு நல்லதில்ல. சாரி சின்னம்மா, எனக்கு கொஞ்சம் காஃபி கொடுக்குறீங்களா? ஐயோ மறந்துட்டேன், வாமா. ஏய் ராணி, நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்க வேண்டியது தானே? அப்படியே கொலாவிக்கிட்டு வர. காஃபி வேற அவளுக்கு போட போறியா? அவ என்ன பாயிண்டா கிழிக்கிறா, நீ என்ன மாட்டி விட பாக்குறியா? ஏமா சித்ரா, உனக்கு 1.5 ஸ்பூன் சக்கரை தானே காஃபிக்கு, கரெக்டா? சாப்பிடுற அளவுலாம் கரெக்டா தான் சொல்றீங்க. ஆனா என் மனசுதான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. வாமா சித்ரா. சித்ரா, சாரி சித்ரா, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. பழசெல்லாம் மறந்துரு, புரியுதா? நீ எப்பவும் போல என் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கணும். யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலமா, நம்ம குடும்பத்துல நிம்மதியே இல்லாத போயிடுச்சு. இனிமே நாம எப்பவும் போல சந்தோஷமா இருப்போம். காஃபி. நன்றிமா. சித்ரா, காஃபி நல்லா இருக்கான்னு சொல்லுமா. காஃபி சூப்பர். தேங்க்ஸ்மா. இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் சித்ரா. டிவி பாருங்க, நான் அதுக்குள்ள சமைச்சிருவேன். இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்ல சின்னம்மா, நான் இன்னொரு நாள் வரேன். நான் இப்ப என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். அம்மா
சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருமா. ஜாக்கிரதையா போமா. சரிம்மா. ஏண்டி, நான் அவ்வளவு சொல்லியும் அவளை அனுப்பிட்டல்ல. எனக்கு ஒருத்தரும் இல்லைன்னு அவ என்னை அடக்கி ஆளா பாப்பா. சித்ரா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க வந்திருக்கா. அவளுக்கு அட்வைஸ் பண்ணா இந்த பக்கமே வரமாட்டா. அதனாலதான் நான் அவகிட்ட எதுவுமே பேசாம விட்டுட்டேன். அப்போ அவளை எப்பதான் வெளுத்து வாங்குவ? வந்ததும் எடுத்தேன் கவுத்தேன்னு பேச முடியுமா? அடுத்த முறை வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்ன பாபு, இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு. சித்ரா, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். ம். என் வாழ்க்கையில சில முடிவுகள் எடுத்திருக்கேன். அந்த முடிவுக்கு நீதான் ஒத்துழைப்பாவும் உறுதுணையாவும் இருக்கணும். ப்ளீஸ் சித்ரா. பாபு, நீ வாழ்க்கையில முன்னுக்கு வந்தா இந்த உலகத்துல சந்தோஷப்படுற முதல் ஆளா நான் தான் இருப்பேன். என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு, என்னால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா நான் செய்யறேன். ஒன்னும் இல்ல சித்ரா, என் முன்னேற்றத்துக்காக சில முடிவுகள் எடுத்திருக்கேன். ஆனா அது உன் பார்வைக்கு விபரீதமான முடிவா இருக்கலாம். தயவு செஞ்சு எதையும் சொல்லி என்னை தடுத்துறாத. ஐயோ பாபு, நீ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னாதானே தெரியும். சொல்லாம கொள்ளாம விபரீதமான முடிவு, விவகாரமான முடிவுன்னா எனக்கு எப்படி தெரியும்? சுத்தி வளைக்காம என்ன முடிவுன்னு சொல்லு பாபு. சொல்லு பாபு, என்ன யோசிக்கிற? நான் வீட்டை விட்டு போறேன் சித்ரா. புரியலையே. நான் வீட்டை விட்டு போறேன். நான் வேற வீடு பார்த்துட்டேன். வைரஸ் மாமான்னு ஒருத்தர் எனக்கு வேலை வாங்கி தராரு. அவர் வீட்டுல ஒரு பையன் காலி பண்ணிட்டு போயிட்டான். அங்க வந்து தங்கிக்க சொல்லிட்டாரு. மாசத்துக்கு 140 பவுண்ட்ஸ். எல்லா பில்லும் அதுலயே வந்துடுது. அவர் வேலை பார்க்கற கடையிலேயே வேலையும் வாங்கி தரேன்னு சொன்னாரு. நீ வீட்டை விட்டு போனா எங்க அப்பாக்கு தானே கெட்ட பேரு. பரவாயில்லையா? இங்க பாரு சித்ரா, நான் லண்டனுக்கு வந்து 3 மாசம் கிட்ட ஆக போகுது. என்னால உங்க வீட்டுல வீண் பிரச்சனை வேண்டாம். எங்க மாமா அத்தையை விட எனக்கு உன்னை பத்தி தான் கவலை. 4 பேர் 4 விதமா உன்னையும் என்னையும் கதை கட்டி பேசுனா இதனால ஒரு பொண்ணுக்கு தான் பெரிய பாதிப்பா இருக்கும். இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, நான் உன் மனசுலயே இல்ல. நம்ம ஜனங்க என்னையும் உன்னையும் வச்சு பரவாயில்ல சித்ரா, இதுக்கு மேல தங்கினா எங்க அம்மாவுக்கு தான் மரியாதை கிடையாது. எனக்கு எண்ணி ஒரே ஒரு வருஷம் டைம் கூட. கண்டிப்பா நான் லண்டன்ல பெரிய ஆளாய் காட்டுறேன். அன்னைக்கு இதே வீட்டுல வச்சு எனக்கு அறிவுரை சொன்னேன். அதே மாதிரி நான் வாழ்ந்து காட்டுறேன். சத்தியமா என்னை பார்த்து நீ பெருமைப்படுவ. நீ பேசுறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாபு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி நினைச்சு அவளுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு ஒதுங்கி போற ஆம்பளைங்க இருக்காங்க பாரு. அவங்க என்ன பொறுத்த வரையில நம்ம யாரும் கடவுளை பார்த்ததில்ல. ஆனா சில பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி ஆம்பளைங்க தான் கடவுளா தெரிவாங்க. சில பேரை வெளியில சொல்லாம மனசுல வச்சு வணங்கிட்டு போவாங்க. எனக்கு இப்போ நீ அப்படிதான் தெரியுற பாபு. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில புரட்சிகரமா வீர வசனம் பேசிட்டு அதே பாதையில பயணம் செய்ய முயற்சி செஞ்சு முடியாம பாதியிலே போன ஆம்பளைங்க தான் அதிகம். நீ அந்த ரகத்துல இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ சாதிக்க பிறந்தவ, சாதிச்சு காட்டு பாபு. நீ இது வரைக்கும் எத்தனையோ தடவை வீட்டை விட்டு போறேன்னு சொன்னப்பெல்லாம் நான் உன்னை தடுத்திருக்கேன். ஆனா இந்த தடவை நான் உன்னை தடுக்க மாட்டேன். போய் வாழ்ந்து காட்டு பாபு. எப்போ போற? கூடிய சீக்கிரம். நீ கண்டிப்பா பெரிய ஆளா வர்றதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பாபு. நீ நிச்சயம் வருவ.